வணக்கம் மக்களே, நான் அம்ரிதா சத்யவர்ஷா இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும். இது உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றம் இதற்குரிய ஒரு பங்களிப்பு உத்தரவாதம் அளிக்க வேண்டும். நம்மளுடைய தேர்தல் ஆணையம் இது முழுமையாக பரிசீலனை செய்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிகபட்சமான ஒரு கடன் சுமை காரணமாகவும் அவர்களுடைய சுதந்திரத்துக்கு இந்த உள்ளாட்சி தேர்தல் என்பது ஒரு முழுமையாக கட்ட பஞ்சாயத்து ஆட்களாக மட்டுமே கவுன்சிலர்கள் கடந்த 5 வருடத்தினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் காணப்படுகிறது. இதை அனைத்துமே கவனத்தில் கொண்டு இனியாவது மக்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கின்ற அரசு ஊழியர்களாக நியமனம் செய்யப்பட வேண்டும். இன்றைக்கு இந்த கவுன்சிலர்கள் ஒவ்வொரு இடத்திலுமே அதிகபட்சமான அந்த தேர்தலுக்கு செலவு செய்யக்கூடிய பணத்தை ஈடுகட்ட வேண்டும் என்பதற்காக மக்களை அடிமைத்தனமாக அவர்களுடைய இடத்தை அபகரித்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருவருடைய தொழிற்சாலை மற்றும் இடங்கள் முழுமையாக கைப்பற்றி கொண்டிருக்கிறது. கடந்த 5 வருடத்தினுடைய தொடர்ச்சியாக இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்துமே கவனத்தில் எடுத்து உள்ளாட்சி தேர்தலை முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்று மக்களின் எளிய மகளாக இங்கு வேண்டுகோளாக வைக்கின்றேன். இன்றைக்கு அதிகபட்சமான ஒரு கடன் சுமை நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. இனியும் இது தொடர்ச்சியாக உள்ளாட்சி தேர்தலினுடைய நிலைப்பாடு அதனுடைய செலவு அனைத்துமே முழுமையாக நம்மளுடைய மக்களுடைய ஒரு மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு மட்டுமே அந்த கடன் சுமை அதிகரிப்பதால் ஒவ்வொரு வாங்குகின்ற பொருளுமே அதிகபட்சமான நாம் விலை கொடுத்து வாங்குகின்ற சூழ்நிலை அதிகரித்து கொண்டிருக்கிறது. இதை கவனத்தில் எடுத்து இந்த உள்ளாட்சி தேர்தலை முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உள்ளாட்சி தேர்தல் இல்லாமல் அரசு ஊழியர்களாக அந்தந்த பகுதிக்கு முழுமையாக நியமனம் செய்ய வேண்டும். இங்கே ஒரு மிகப்பெரிய ஆளுமை கட்ட பஞ்சாயத்து ஆட்களாக மட்டுமே தொடர்ச்சியாக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய கவுன்சிலர்கள் நியமனம் செய்யப்பட்டு காவல் அதிகாரிகள் முதல் இவர்களுடைய கட்டுப்பாட்டில் இயங்குகின்ற ஒரு கடினமான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. நன்றி மக்களே.